மக்களே ஒரு காலத்துல இந்த Redmi Note series என்றாலே ஒரு அக்ரெசிவான பிரைஸ்ல அக்ரெசிவான ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணுவாங்க. அதுதானே உலக வழக்கம். பட் இப்போ Redmi Note 15 Pro Plus 5G மொபைல்ல ஸ்ரீலங்கால லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பா 68 பில்லியன் கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு AMOLED டிஸ்பிளேயோட 200 மெகா பிக்சலுக்கான OIS கேமரா பிளஸ் 6500 mAhக்கான பேட்டரி 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் IP68 and 69K வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் 17 5G பேண்ட் சப்போர்ட் உள்ள டாப் ஸ்பெக்கோட லான்ச் பண்ணின இந்த மொபைலோட பிரைசிங் அப்புறமா சொல்றேன். பிகாஸ் இந்த 3 நாள் யூசேஜ்ல இந்த மொபைல்ல என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்ற ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கான ரிவ்யூவை பார்த்துட்டு அந்த பிரைசிங்ல இந்த மொபைல் உண்மையிலேயே வர்த்தா இல்லையான்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டயலாக் ஃபோன் ஷாப் ஜெஃப்னா. குறிப்பா ஸ்டான்லி ரோட்ல உங்களுக்கு மொபைல் ஷாப் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த Redmi Note 15 Pro Plus 5G மொபைல் வாங்குறேன்னா நீங்க அங்க வாங்கிக்கொள்ளலாம். ஸோ யாருக்காவது தேவையான டீடைல்ஸ் எல்லாமே சைட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ வெல்கம் டு Thanush Tech. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்ன விஷயம் இருக்குன்னு ஸ்பீடாக பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மொபைலை கையில் எடுத்த உடனே நல்ல அகலமா ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இது நோட் சீரிஸ், அதை தாண்டி வெயிட்டாகவும் ஃபீல் ஆச்சு. ஸோ எக்ஸாக்டான வெயிட் வந்து 207 கிராம் கொடுத்துருப்பாங்க. பட் டிசைன் வைஸ் லாஸ்ட் டைமா 14 Pro Plus 5Gல என்ன பார்த்தோமோ அதே டிசைனை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. குறிப்பா பேக் சைட் வந்து ஈகோ லெதர் மெட்டீரியலால ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிடிக்கிறதுக்கு ப்ரீமியம் ஃபீல் ஆயிருக்கு. அதை விட 0% ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ், இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் படியாது. பிளஸ் பிளாஸ்டிக் ஃப்ரேமோட கர்வ் டிஸ்பிளே இல்ல கர்வ் டிஸ்பிளே மாதிரி இருக்கிற ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க போன முறையோட ஒப்படைக்க. பட் இருந்தாலும் லைட்டா சின்னதா ஒரு கர்வ் வந்து இந்த விளிம்புல பாக்குற மாதிரி இருக்கும். குறிப்பா கார்னிங் கொர்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2க்கான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. தாக்கு பிடிச்சிருக்கு. பட் இது 2.5 மீட்டர் கிடையாது. லைட்டா ஒரு இம்பாக்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தாக்கு பிடிச்சிருக்கு. பட் ஸ்டிக்கர் உறிஞ்சிட்டுது. ஸோ ஓவராலா 2.5 மீட்டருக்கான ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஸ்டிக்கருக்கு அவங்க கேரண்டி பண்ணல தானே. பட் இருந்தாலும் இதை வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். பிளஸ் IP68 and 69Kக்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், தாக்கு பிடிச்சிருக்கு என்றே சொல்லலாம். பட் இதையும் வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். ஸோ வாட்டர் ப்ரூஃப் இருந்தாலும் ஸ்விம்மிங் பூலுக்கு கொண்டு போகலாம் வேண்டாம், அது உங்களோட ஓன் ரிஸ்க். பட் இருந்தாலும் மழை தண்ணி வர இடத்த பார்த்தீங்கன்னா எந்தவித வாட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் குறைவு. அதோட AMOLED டிஸ்பிளே. ஸோ வழக்கம் போலயே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கீழேயா கொடுத்துருப்பாங்க பொசிஷன். ஸோ கொஞ்சம் மேலேயா கொடுத்துருந்தா கம்ஃபர்டபுளா வந்து அன்லாக் பண்ணியிருக்கலாம். அதோட இது Redmi Note சீரிஸ். ஸோ டிஸ்பிளே எதிர்பார்ப்போம் இல்லையா. 6.83 இன்ச்சுக்கான 1.5K ரெசல்யூஷனோட ஒரு AMOLED டிஸ்பிளே 68 பில்லியன் பிளஸ் கலர் வரைக்குமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த டிஸ்பிளே ஒரு டவுன் கிரேட். பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கர்வ் டிஸ்பிளே கிடையாது பழைய சீரிஸ் மாதிரி. ஸோ இதால வந்து இந்த மொபைலை யூஸ் பண்றதுக்கு அந்த பிரீமியம் ஃபீல் வந்து லைட்டா குறையிற மாதிரி இந்த சீரிஸ்ல ஃபீல் ஆகுது. பட் அதை விட்டுட்டு மிச்சத்துக்கு நாங்க ஒரே வெரைட்டில சொல்ல போனா சூப்பர் டிஸ்பிளே வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் 68 பில்லியன் கலர் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு HDR10+ Dolby Visionக்கான சகல சப்போர்ட்டும் இதோட வந்துடும். ஸோ நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்ல மூவிஸ் பாக்குறீங்கன்னா அந்த சப்போர்ட்டை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். பிளஸ் 3200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவுட்டோருக்கு போதும், 4500 நிட்ஸ் எல்லாம் தேவையில்லை. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு நல்ல ஃப்ளூவன்சியாவே இருக்குது. ஸோ ரியல் டைம்ல நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து இதுல பாக்குற மாதிரி இருக்கும். குறிப்பா கலர் அக்யூரசி வந்து இதுல பெட்டரா கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னதான் மீடியா கன்சம்ஷனுக்கு டிஸ்பிளே நல்லா இருந்தாலும் இதுக்குரிய ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னா, குறிப்பா இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. அதுண்ட லவுட்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த விட்ட போட்டா பக்கத்து விட்ட, பின் விட்ட, முன் விட்ட எல்லா விட்டையும் கேட்கும். ஸோ 400 வீதம் லவுட்னஸ் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. பட் கிளாரிட்டி வந்து 80% வந்து பெட்டரா இருக்கு. சோ ஒரு 100% 200% தாண்டினாலே சும்மா சைனா ஸ்பீக்கர் மாதிரி அலரும். சைனா ஸ்பீக்கர் தான். ஸோ ஓவராலா டிஸ்பிளே வரும்போது கர்வ் டிஸ்பிளே விட்டு பார்க்கும்போது பெஸ்டான டிஸ்பிளே நோட் சீரிஸ்ல இந்த முறை கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெட்மியோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ப்ரோசஸர் ரெண்டு வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 7S Gen 4 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணின 8 கோர் ப்ரோசஸர் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ குறிப்பா 2.7 GHz ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரும், 2.4 GHz 3 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரும், 1.8 GHz அல்ட்ரா எஃபிஷியன்சி ஸ்கோரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த 2.7 GHz ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர்ண்டா கேம்
விளையாடும் போது சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும்மா. சோ அதால ரியல் டைம் யூசேஜ்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நார்மல் யூசேஜ்ல நோ இஷ்யூஸ் நோ லைக் ஓகேவா. பட் கேமிங் வந்து ஹேண்டில் பண்ணும். இருந்தாலும் PUBG விளையாடும் போது மேக்ஸிமம் 60 FPS கான சப்போர்ட் தான் வந்து இந்த ப்ராசஸர்ல கொடுத்திருப்பாங்க. சோ கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ் விளையாடுறதா இருந்தாலும் இல்ல சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்டா கொடுத்துருக்கபடியா ஒரு மாடரேட்டான ரெசல்யூஷன்ல வச்சு விளையாடும் போது பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்ல. பட் இது கேமிங் போன் கிடையாது. இருந்தாலும் இதுல 4 அல்ட்ரா எஃபிஷியன்சி கோர் கொடுத்ததால உண்மையிலேயே ரியல் டைம்ல நல்லாவே சார்ஜ் நிக்குது. அதை விட அண்டர்டூட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வரைக்கும் 8 லட்சத்துக்கு மேலே நல்ல ஒரு ஸ்கோர் வந்து பண்ணது. பட் இருந்தாலும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கண்டா ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ வந்து இதுல இல்ல. சோ ஓவராலா பார்க்கும்போது பரவாயில்லை நல்ல ப்ராசஸரா இதுல கொடுத்திருப்பாங்க. பட் பிரைசிங் லாஸ்டா சொல்றேன். அதை விட Adreno 810 GPU வந்து இது சப்போர்ட் பண்றது கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் RAM and ஸ்டோரேஜ் என்று வரும்போது 8GB கான LPDDR4X RAM 256GB கான UFS 2.2 குரிய ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்திருப்பாங்க. சோ 80,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளேயே இதைத்தான் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் இப்பவும் ஓகே பிரைசிங் லாஸ்டா வரும். அதை விட 8GB கான எக்ஸ்டெண்டட் மெமரி கொடுத்திருப்பாங்க. தேவையில்லை 8GB போதுமானது. அதை விட மை ஃபேவரட் இதோட பேட்டரி பிளஸ் சார்ஜிங் ரெண்டு வரும்போது 6500 mAh கான பேட்டரியோட 100 வாட்ஸ்க்கான ஹைப்பர் சார்ஜ் சப்போர்ட்டோட கொடுத்திருப்பாங்க. பட் இதுல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. 80,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் இது பிரைசிங் லாஸ்டா சொல்றேன். சரி இந்த 100 வாட்ஸ் சார்ஜரை யூஸ் பண்ணி நான் சார்ஜ் பண்ணி பார்த்தேன்னா குறிப்பா 25 வீதத்துல இருந்து 100 வீதம் சார்ஜ் பண்றதுக்கு 50 மினிட்ஸ் எடுத்துக்கொண்டது. அதாவது இதுல ஃபுல் ஸ்பீட்ல வச்சு சார்ஜ் பண்ணி இருந்தேன். பட் இருந்தாலும் இதுல ஸ்டாண்டர்ட் ஸ்பீட்ல விட்டு நீங்க சார்ஜ் பண்ணா இதுக்குரிய பேட்டரி லைஃப் வந்து பெட்டரா இருக்கும் லாங் டர்ம் யூசேஜ்ல. சோ நீங்க எப்பவுமே அடிக்கடி ஹைப்பர் சார்ஜை வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா வேலைக்கு வந்து பேட்டரி சைக்கிள்ஸ் குறைஞ்சிடும். பேட்டரி சைக்கிள் தான் ஞாபகம் வருது. இதுல ஐபோன் மாதிரியே சார்ஜிங் சைக்கிள் கவுண்ட்ஸ் வந்து இதுல பாத்துக்கொள்ளலாம். பிளஸ் பேட்டரி ஹெல்த்தையும் வந்து இதுல பாத்துக்கொள்ளலாம். சோ இது ஐபோனா ரெட்மி போனா அதோட இதுல யூடியூப்பை 98% இருந்து 80% வரைக்குமே பிளே பண்ண விட்டுனான். சோ இதுக்கு வந்து 5.5 மணி நேரம் எடுத்துக்கொண்டது இந்த 18 வீதம் குறையிறதுக்கு. பிளஸ் கேமரா எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சடிச்சு யூஸ் பண்ணான். இது வரைக்கும் சார்ஜ் ரங்கில. சோ ஓவராலா பேட்டரி லைஃப் வரும்போது நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனோட அந்த 4 எஃபிஷியன்சி கோரும் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ ஓவராலா நார்மலான யூசேஜுக்கு 1.5 நாளுக்கு மேலேயே தாக்கு பிடிக்கும். ஹெவியா யூஸ் பண்ணாலும் 1 டே வந்து தாராளமா சார்ஜ் நிற்கும். சோ இதெல்லாம் வந்து என் ஃபேவரட்னு சொன்னேன். நெக்ஸ்ட் இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS பத்தி பார்க்கும்போது Android 15க்கு மேல HyperOS 2.0 குரிய ஸ்கின் UI வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. சோ குறிப்பா இதுல 4 வருஷத்துக்கான மேஜரான OS அப்டேட் வந்து கொடுத்திருப்பாங்க. உண்மையிலேயே 2.3ல இருந்து இப்போ 4க்கு முன்னேறிட்டாங்க. பிகாஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் 2 மேஜர் அப்டேட் தந்த இந்த நோட் சீரிஸ் இப்போ 4 மேஜர் அப்டேட். ஸோ Android 16, 17, 18, 19 வரைக்குமே இதில் அப்டேட் பண்ணலாம். இவங்க ப்ரொமிஸ் பண்ண மாதிரி அப்டேட் தந்தா. பட் நவ் ட்ரெண்டிங்கான AI ஃபீச்சர்ஸ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா சொல்ற அளவுக்கு இந்த ஃபீச்சர்ஸும் பெருசாண்டு இல்லை. பட் ஜெலரிக்குள்ள போனால் AI பியூட்டி என்ற ஒரு ஃபீச்சர் இருக்கும். நீங்க எடுக்கிற போட்டோவை எந்தவித கிரீமுமே இல்லாம மேக்கப் போட்டு தரதுக்குரிய AI ஃபீச்சர் இதில் இருக்கும். ஸோ ஓரளவு வித்தியாசம் தெரியுது அது போட்டா பிறகு. பட் என்ன ரெட்மி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே இந்த ப்ளோட்வேர்ஸை கைவிடுற மாதிரி தெரியல. ஸோ எக்கச்சக்க ப்ளோட்வேர்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அதை வந்து அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட அட்வர்டைஸ்மெண்ட் வருதான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஆப்ஸுக்கு போனால் அட்வர்டைஸ்மெண்ட் நோட் சீரிஸுக்கு வரத்தான் போகுது. ஸோ அதை அப்போதான் 100% நிப்பாட்ட போறாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அதை விட ஓவராலாக பார்க்கும்போது என் ஃபேவரட் UI எப்பவுமே HyperOS தான். ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருப்பேன். ஸோ யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத் அண்ட் ஸ்லீக்காவே இருக்கும். பட் என்ன அப்போல இருந்து இப்போ வரைக்குமே எந்தவித மாற்றமுமே யூஐல பெருசா செய்ததில்லை. முன்னொரு காலத்துல அடிக்கடி நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்றதுல ரெட்மியை கேட்டுதான். பட் அதை வந்து இப்போ கொஞ்சம் மிஸ் பண்றமோன்னு ஃபீல் ஆகுது. அண்ட் ஓவராலா இந்த யூசேஜ்ல எந்தவித பக்ஸுமே நான் ஃபீல் பண்ணல. நெக்ஸ்ட் இதோட கேமரா மிட் ரேஞ்சில் தாங்க தான் கேமரா கிங்ன்றாங்க. ஸோ அந்த வகையில் மெயின் கேமராண்டு வரும்போது 200 மெகா பிக்சலுக்கான f1.7 அப்பச்சர் வழியுள்ள லென்ஸோடையும் 8 மெகா பிக்சலுக்கான f2.2 அப்பச்சர் வழியுள்ள அல்ட்ரா வைட் கேமராவோடையும் 32 மெகா பிக்சலுக்கான f2.2 அப்பச்சர் வழியுள்ள செல்ஃபி கேமராவோடையும் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரி ஓவராலா இந்த 200 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற போட்டோஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸோ உண்மையிலேயே இதில் எடுக்கிற போட்டோஸும் போர்ட்ரைட் போட்டோஸும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இந்த நான் யூஸ் பண்றேனே இது Redmi Note 13 Pro Plus 5G. ஸோ இதுக்கு 2 ஜென்ரேஷன் முற்பட்டது. இதுல இருந்து பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ வைப்ரண்ட் லெவல் எல்லாமே நல்ல கன்சிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. பிளஸ் எடுக்கிற போட்டோஸ் வந்து இதை விட இதுல உண்மையிலேயே கொஞ்சம் நேச்சுரலாவே இருக்குது. பட் என்ன ஒரு சில போட்டோஸ்ல மட்டும் லைட்டா அந்த பிளாக் ஸ்பாட் வந்து அதிகமா இருக்கும். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டுற மாதிரி இருக்குது. அதோட போர்ட்ரைட் எச் டிடெக்ஷன் எல்லாமே ஓரளவு ஓகேவா இதுல கொடுத்துருப்பாங்க. முக்கியமா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல நல்ல போட்டோஸ் எடுக்குது. லோ
லைட்லயும் வந்து ஓரளவு பரவாயில்லை என்ற அளவுக்கு ஒரு நல்ல போட்டோஸ் எடுத்துக்கொள்ளுது. பிளஸ் ஸ்கின் டோன் வந்து ஒரு 80% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதை விட 200 மெகா பிக்சல்ல விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் டீடைலிங் வந்து இல்ல பெஸ்டா கொடுத்துருப்பாங்க. சரி, இவ்வளவு போட்டோஸ் வீடியோஸ் வந்து வரும்போது இதுல மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். இதுல OIS-க்கான சப்போர்ட் இருக்குது, EIS-ம் இருக்குது, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டுமே இருக்கிறதால நீங்க வீடியோ எடுக்க ஷேக் வராது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹெவியா நடந்துட்டீங்கன்னா லைட்டா அந்த வீடியோ வைப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் ரெசல்யூஷன்லயும் நல்ல ஒரு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது. ஸோ ஓவராலா வீடியோ குவாலிட்டி வரும்போது இதுவும் ஓரளவு ஓகேன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ மெயினா ஒரு ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ் ஒரு பட்ஜெட் மிட் ரேஞ்ச் பட்ஜெட்டுக்கு ஒரு மொபைலில் ஓரளவு நல்ல கேமரா பார்க்கணும்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஐஃபோனோ S25 அல்ட்ராக்கு போகாமல். அதை விட அல்ட்ராவைட் கேமரா எப்படி இருக்குன்னா மெயின் கேமராக்கும் அல்ட்ராவைடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, கலர் டிஃபரன்ஸ். ஸோ மெயின் கேமராவோட ஒப்படைக்க அல்ட்ராவைட் கேமரா வந்து கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குது கலர்ஸ் எல்லாமே. ஸோ வீடியோ சப்போர்ட்னு வரும்போது இதில் 1080p 30 APS-க்கான மேக்ஸிமம் சப்போர்ட் தான் இருக்குது. அதுலேயும் வந்து EIS எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து வீடியோ எடுக்கும்போது ஆடாதான். நான் 60 FPS-க்கான சப்போர்ட் இல்லை. பட் கிட்டத்தட்ட 7-8 வருஷமா இந்த 8 மெகா பிக்சலே பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. முன்னொரு காலத்துல போக்கோ X3 லான்ச் பண்ணியே 13 மெகா பிக்சலுக்குரிய நல்ல சென்சார் கொடுத்துருந்தாங்க. பட் நோட் சீரிஸ்ல மட்டும் எதுக்கு இந்த 8 மெகா பிக்சல்? சரி, அதை விட்டுட்டு இந்த செல்ஃபி கேமரான்னு வரும்போது கொஞ்சம் நேச்சுரலான போட்டோஸ் இதுல எடுக்கிற மாதிரி இருக்குது. பிளஸ் எனக்கு பிடிச்ச விஷயம் இதுல டீடைலிங் பெட்டரா இருக்குது. இதுல 32 மெகா பிக்சல்ன்றதால ஜூம் பண்ணும்போது அதுக்குரிய கிளாரிட்டி வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் ஸ்கின் டோன் ஓரளவு ஓகே, அவரேஜா தான் இருக்குது. பட் அல்ட்ரா வைடை விட இதுல வந்து 1080p 60 APS-ல வந்து மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ இதுலயும் வந்து EIS-க்கான சப்போர்ட் இருக்குது. வீடியோ எடுக்க ஷேக் ஆகாது. வீடியோ வந்து ஓரளவு ஓகே என்ற அளவுக்கு தான் இருக்குது. பட் ஓவராலா பார்க்கும்போது Redmi Note 13 Pro Plus 5G இருந்து பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த கேமரால கொடுத்திருப்பாங்க. ஸோ லாஸ்டா இதுண்ட கனெக்டிவிட்டிஸ் வரும்போது Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.4க்கான சப்போர்ட் இருக்குது, NFC-க்கான சப்போர்ட்டும் இதுல கொடுத்திருப்பாங்க. பிளஸ் 17 5G பேண்ட் சப்போர்ட் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் 5G இருக்கிறது, அதுலயும் 17 5G பேண்ட்ன்றது உண்மையிலே இதுல ரீசனபிளா தான் இருக்குது. அதை விட நீங்க இதுல 10 nano SIM வரைக்குமே போட்டுக்கொள்ளலாம். SD கார்டு சப்போர்ட் கிடையாது. பிளஸ் ரெட்மிக்கு ஒருத்தான IR பிளாஸ்டர் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்க ஒரு ரிமோட் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு விஷயம், இதை நீங்க 1 இயருக்குள்ள நம்பி கீழே போட்டு உடைக்கலாம் டிஸ்பிளேயை. காரணம் இதுல 1 இயருக்கான வாரண்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம 1 இயருக்குள்ள 2 டைமுக்கான டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ 1 இயருக்குள்ள நீங்க 2 தரம் இந்த டிஸ்பிளே உடைச்சிட்டா இந்த வாரண்டிக்குள்ளேயே ஃப்ரீயா வந்து சேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. நல்ல விஷயம். பிளஸ் கலர் ஆப்ஷன்ஸ் வரும்போது நான் வச்சிருக்கிற இந்த வேரியன்ட் வந்து ஒரு ப்ரௌன் கலர். ஸோ இதோட பிளாக் அண்ட் ப்ளூலேயும் வந்து அவைலபிளா இருக்கும். பட் இந்த ப்ரௌன் கலர் ஈகோ லெதர் வந்து உண்மையிலேயே ஒரு பிரீமியமான கலரா வந்து இந்த சீரீஸ்ல இருக்குமென்று எனக்கு தோணுது. ஸோ ஓகே, லாஸ்டா கன்க்ளூஷன் இதுல இருக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குண்டா, டிஸ்பிளே வந்து பெஸ்டா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, பேட்டரி பிளஸ் சார்ஜிங் குட், கேமரா ஓகே, OS ஆஸ் யூஷுவல் பழமையை போல தான் இருக்குது. சரி, எல்லாமே ஓகே, நல்லா தான் இருக்குது, குறை சொல்ற அளவுக்கு பெரிய லெவல் இல்ல. பட் என்னதான் இதுல நல்லா இல்லைன்னு கேட்டீங்களா, இதுக்குரிய பிரைசிங் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காயில MRP பிரைஸ் 1,25,900 பிரைசிங் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 20,000 ஆச்சும் குறைச்சிருக்கலாம். என்னத்த சொல்ல, இதுதான் நான் கடைசியில் இந்த பிரைசிங்கை சொல்றேன். உங்களோட கருத்தையும் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் டயலாக் ஃபோன் ஷாப்ல வாங்குறீங்களா ஒரு பெஸ்டான பிரைசிங்ல யாழ்ப்பாணத்துல நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் மறக்காம அந்த பிரைசிங்கை பற்றி கீழே உங்களோட கமெண்ட் சொல்லுங்க.